வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் வள்ளிகும்மி ஆட்டம் மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வள்ளிகும்மி ஆட்டத்தில் பங்கேற்று நடனமாடினர். வள்ளிகும்மி நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம் மக்களிடையே இருக்கிறது. ஆனால் மாவட்டங்கள் சிறிதாக பிரிக்கப்பட வேண்டும். ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு சேலத்திலிருந்து பிரித்து ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும். 7.5% அந்த அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீடு என்பது வரவேற்கக்கூடியது. கண்டிப்பாக முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களை பாராட்டியாக வேண்டும். அதற்காக அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆளுநர் ஒரு அரசியல்வாதியை போல நடந்து கொள்வதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. ஆளுநர் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடந்தார் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை இந்து சமுதாயம் மற்றும் ஆலய நிர்வாகம் சார்பாக அருமனை சந்திப்பில் சமய பரப்புனர் வைரவன் பிள்ளை நினைவு திடலில் சனாதன சங்கம மாநாடு நடைபெற்றது. இந்து முன்னணி முன்னாள் மாவட்ட தலைவர் குழிச்சல் செல்லன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியை சேவா பொங்கல் விழா டிரஸ்ட் உறுப்பினர் சுமதி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். டிரஸ்ட் செயலாளர் ராமச்சந்திரன் ஆண்டறிக்கை வாசித்தார். சிவச்சந்திரன் சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். பாஜ நிர்வாகி நடிகர் சரத்குமார் சிறப்புரையாற்றினார். பாஜ மாவட்ட தலைவர் தர்மராஜ், RSS மாநில பொறுப்பாளர் பரமேஸ்வரன் ஜி ஆகியோர் பங்கேற்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதற்கொண்டு பொள்ளாச்சியை பற்றி சொல்லி இங்க என்ன குறை சொல்கின்ற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார். மக்கள் குறை தீர்க்கின்ற அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சொன்னா அவர் பண்ணாரு, அவர் பண்ணா நான் பண்ணல, இதுதான் பேசுறாங்க. மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற வாக்குகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சி நடைபெறவில்லை என்பதை தெல்ல தெளிவாக என்னால் கூற முடியும். ஆனால் தெல்ல தெளிவாக எங்கிருந்தால் நம் நாடு சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு 16 ஆண்டுகள் நடத்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்திருக்கிறேன். நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது, யாருடன் இணைந்தால் நம் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் தெல்ல தெளிவாக ஐயா பேசும் ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 4 லட்சம் கோயில், எவ்வளவு இருக்கு? 4 லட்சம் கோயில்கள். அது வருமானத்தை பத்தி அது 4 லட்சம் கோயில் இருக்கின்ற இடத்துல ஆட்சியாளர்களுக்கு அந்த கோயில் மீது அக்கறை இல்லை என்று சொல்ல முடியாது. அது வருகின்ற வசூலில் அக்கறை இருக்கிறது. ஆனால் இந்த தர்மத்தின் மீது ஒரு அக்கறை இல்லை. ஒரு வேடிக்கையான ஒரு தமிழகம் பாருங்க. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், சமத்துவம் வேண்டும், அனைவரும் ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மை பக்கத்து வீட்டு குழந்தையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் சொல்வாங்க. அந்த பழமொழியை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகி, அதே சமயத்தில் நம்மை பற்றி பேசும்போது இங்கு வாழ்கின்ற பெருவாரியான இந்து மக்களை பற்றி பேசும்போது தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு அது மட்டும் கிழிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் தெரியல? அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கிறிஸ்துவ விழாவுக்கு போனா நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்கிறார். ஏன் நான் ஒரு இந்து,
யாரும் அடிச்சுடுவாங்க. நான் பெருமையானது, நான் பல இடத்துக்கு போறேன், கிறிஸ்துமஸ் நான் கொண்டாடுறேன், ரம்ஜான் கொண்டாடுறேன், எல்லாம் கொண்டாடுறேன். ஆனால் உண்மையை உணர்த்த வேண்டும். உபி மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு கோலாகலமாக நடக்கிறது மகா கும்பமேளா. உலகிலேயே அதிக மக்கள் கூடும் ஆன்மீக விழா என்றால் அது கும்பமேளாதான். இதில் பங்கேற்பதற்கு வசதியாகவும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் ஒரு வாரம் விடுமுறை அளித்துள்ளது. அதைத் தொடர்ந்து திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கும்பமேளா கொண்டாடுவதற்காக திருப்பூரில் இருந்து ரயில்களில் புறப்பட்டு சென்றனர். திருப்பூரில் இருந்து தன்பாத், டாடா நகர் செல்லக்கூடிய ரயில்களில் வட மாநில தொழிலாளர்கள் மொண்டி அடித்துக் கொண்டு ஏறி சென்றனர். சாதாரண பெட்டிகள் மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் நிரம்பி வழிந்ததால் பெண்கள் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள வட மாநில தொழிலாளர்கள் ஆர்வமுடன் புறப்பட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் உள்ள ராணுவ குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து குதிரையேற்ற வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி அகாடமி வீரர் ஹர்ஷத் 2 தங்கம் 1 வெண்கலம் மற்றும் கபிலேஷ் ஹர்ஷித் இருவரும் 2 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தினர். ஹர்ஷத் தனது குதிரையுடன் 185 சென்டிமீட்டர் உயரத்தில் பாய்ந்து இந்தியாவின் மிக உயர்ந்த குதிப்பு சாதனையை EPL கிராண்ட் ஃபைனலில் நிகழ்த்தினார்.